ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது ஆனி மாத ராசி பலன். ஆனி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு. எதுலேயும் வெற்றி, செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும், தந்தையால் நன்மை உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தர்ம சிந்தனை, தயால குணம் இதெல்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சரி, பொருளாதாரம் நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்தில் 2 மற்றும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெற்ற நிலையில் செஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதம். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும். தாய் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் நன்மை ஏற்படும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். பூமி, இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தாயாரால் நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரனால் நன்மைகள் ஏற்படும். இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பை தரும். சரி, வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் இந்த சூரிய பகவான் நிச்சயமாக தருவார். ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறாங்க. குடும்ப உறவுகள்கிட்ட ஒற்றுமை நல்லாயிருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவுகளை செய்வீங்க. அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதம். காரணம், சூரியன் 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதும், லாபஸ்தானத்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறதும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நன்மையை தரக்கூடிய நல்லதொரு மாதம் சிம்ம ராசிக்கு. சரி, சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா 29, 30 2 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. முக்கிய முடிவுகளை அன்றைய தினங்களில் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பல நன்மைகளை தர வல்ல நல்ல மாதம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி